வண்டி வந்தது, இதுல 2 வண்டி தான் இருக்குது, 3 வண்டி காணும். 5 குட்டியான 34,50,000 ரூபாய்க்கு 2 வண்டி தான் இருக்குது. மீதி 3 வேலை வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து அதிகாரி திருடி வித்துருக்காங்க. அதிமுக பார்க் கிடையாது, காவா தூர்வார் கிடையாது, ரோடு கிடையாது, குட்டியான காணும். செஸ்பூல் டேங்க் 40 லட்சம் பயன்பெல்லாம் மக்கி தின்னுட்டு இருக்கோம். எல்லா குப்பையில ஆற்று கரையில் கொட்டுவாங்க, ஆற்றுல கொட்டுவாங்க. குப்பைகளுக்கு போய் மாடு பிடிக்க சொல்லி பணம், மாடு பிடிக்க மாட்டாங்க. நாய் பிடிக்க பணம் இருக்கும், நாய் பிடிக்க மாட்டாங்க. 40 லட்சம் ரூபாய் ஒரு கழிவு நீர் லாரி இருக்குது. 45 லட்சத்துக்கு 8 மாசமா நகராட்சியில் தூங்குது. வந்து ஒரு என்ஜினியரா செயல்படுங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சி நகர சங்க மாதிரி செயல்படாதீங்க, ஆளுங்கட்சி மாவட்ட சங்க மாதிரி செயல்படாதீங்க. நீங்க என்ஜினியர் மாதிரி செயல்படுங்க. ஒழுங்கா பேசு மரியாதையா. நாங்க பச்சுதான் மாடு மேத்த பச்சுதான் தூரம் சார். 4 ரோடு இருக்குது, 4 ரோடு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு வீடு, அந்த லேஅவுட்ல ஒரே ஒரு வீடு, ஒரு லேஅவுட்ல ஒரே ஒரு வீடு. போன மாசம் தான் கிரகப்பிரவேசம் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரோடு பண்ணுறீங்க. 2011 அப்ரூவ்டு வாங்கினு 50 வீடு 30 வீடு இருக்குது. அதுக்கு குடி தண்ணி வசதி இல்லை, ரோடு இல்லை. அது உங்க வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீண்டும் சுப்ரீம் பவருக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர்டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா? இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூரில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. உட்காந்து பேச தயவு செய்து நான் சேர்மன் தான் ஃபோன் பண்ணாங்க. நீங்க ரொம்ப கிளவர் மேடம், சேர்மன் தான் நீங்க ரொம்ப கிளவர் மேடம், எல்லாத்தையும் பண்ணி தருவீங்க. அவ்வளோ மேடம் இல்லை, அவ்வளோதான் மேடம். நீங்க கிளவர் மேடம் போட்டேன். சார், அந்த குட்டியான காணன்னு சொன்னீங்கல்ல, அந்த குட்டியான வந்ததா இல்ல வராது? வந்ததே தெரியுது. 5 வண்டி வந்தது, இதுல 2 வண்டி தான் இருக்குது, 3 வண்டி காணும். 10/5/2023 தான் ஒர்க் ஆர்டர். 5 குட்டியான 34,50,000 ரூபாய்க்கு 2 வண்டி தான் இருக்குது. மீதி 3 வேலை வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து அதிகாரி திருடி வித்துருக்காங்க. இது நான் விஜிலன்ஸ் தான் கொடுக்கணும். இது சார் வந்துதா? 5 வண்டி ஒர்க் ஆர்டர் இருக்கு சார். வந்துல அதிமுக பார்க் கிடையாது, காவா தூர்வார் கிடையாது, ரோடு கிடையாது, குட்டியான காணும். செஸ்பூல் டேங்க் 40 லட்சம் பயன்பெல்லாம் மக்கி தின்னுட்டு இருக்கோம். எல்லா குப்பையில ஆற்று கரையில் கொட்டுவாங்க, ஆற்றுல கொட்டுவாங்க. குப்பைகளுக்கு போய் மாடு பிடிக்க சொல்லி பணம், மாடு பிடிக்க மாட்டாங்க. நாய் பிடிக்க பணம் இருக்கும், நாய் பிடிக்க மாட்டாங்க. 3 குட்டியான 2 வருஷமா இல்ல. இது யார் வீட்டுல இருக்குது, எங்க இருக்குது, யார் வச்சிருக்கிறா, யாருடைய அரசு பணம் இது? அதனால ஆர்டிஎம் வந்தாதான் அவங்க தெளிவுபடுத்திட்டு 40 லட்சம் ரூபாய் ஒரு கழிவு நீர் லாரி இருக்குது. 45 லட்சத்துக்கு 8 மாசமா நகராட்சியில் தூங்குது. 8 மாசமா நகராட்சியில் தூங்குது. ஏன் ஒரு டிரைவர் போட்டு அதை இயக்க முடியாதா? அப்புறம் எதுக்கு அந்த ஸ்கீம்? தேவையில்லை. செயல்படுத்த முடியலன்னா அந்த ஸ்கீம் எதுக்கு நிறுத்துறீங்க? அதோட ஒரு ஜேசிபி எடுத்துருந்தா இன்னைக்கு 3 மாசத்துக்கு ஒரு டெண்டர் விடுறீங்க. எது அத்தியாவசியம் அதை செய்யுங்க. சும்மா செய்ய மாட்டாங்க. அவர் செய்ய மாட்டாரு. அவர் செஞ்சா கூட அந்த பேப்பரை கீழே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுது. அவர் செய்ய மாட்டார். அவரால் முடியாது மேடம். இப்போ உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லத்தான் செய்வீங்க. எப்படி மேடம் அவர் கேட்பாங்க? அவர் செய்ய முடியும். அவர் செய்ய முடிந்தா அவர் வந்து 1.5 வருஷம் ஆகுது. எப்பயோ செஞ்சிருக்கலாம். அவரால் செய்ய முடியாது. 3 குட்டியான திருடி சேர்மனா வித்தாங்க. உங்க டிபார்ட்மெண்ட் வித்துருக்கு 3 குட்டியான. எங்க போச்சு 3 குட்டியான? யாருடைய வரி பணம்? நானும் ஒரு 3 குட்டியான எங்க கேட்கறேன். அரசு எனக்கு தெரிஞ்சதா கொடுக்குது.
மக்கள் பயன்பாடுல வரி குப்பை எடுக்கிறவங்க வந்து நல்ல ஒரு வண்டி கிடக்கு சொல்லி 5 வண்டி வாங்குது, 2 வண்டி இது 3 வண்டி என்னன்னு கேட்குறேன். 1.5 வருஷமா பதில் இல்லை. இதுதான் நிர்வாகம் பண்ற லட்சணமா? காவா வரணும்னு கேட்குறேன். உங்க வீட்டு பணத்தில் கொடுக்க போறீங்க, காவா வரத்துல கொடுக்கணும் கஷ்டம். சேர்மன் கேட்டா உங்களுக்கு கேட்ட சேர்மன்ன்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு தனி நபருக்காக பொது நிதியிலிருந்து 5.25 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க. ஒரு தனி நபருக்காக நான் சொல்ல முடியாது சார். நீங்க விடுபட்டு பண்ணீங்க. இந்த ரோடு எப்படி போச்சு? எவ்வளவு காசு வாங்குனீங்க? எப்படி போச்சு இந்த ரோடு? நீங்க வந்து ஒரு என்ஜினியரா செயல்படுங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சி நகர செயலர் மாதிரி செயல்படாதீங்க, ஆளுங்கட்சி மாவட்ட செயலர் மாதிரி செயல்படாதீங்க. நீங்க என்ஜினியர் மாதிரி செயல்படுங்க. நீங்க என்ஜினியர் வந்து எழுதி கொடுத்துட்டு போற முட்டாளாக்குறீங்க. அப்படி எதுக்கு உங்களுக்கு இந்த ஆபீஸ் சார் உங்க வேலை போவார் சார். இந்த ஆபீஸ்ல வேற ஆபீஸ் வேற நகராட்சி போலாம். இது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்காக. நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. 9 கவுன்சிலருக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணலாம். நீங்க தட்டி கேளுங்க மேடம். இது செய்ய முடியாது மேடம், நீங்க கேளுங்க சார். இல்ல சார் போனா போங்க. என்ன ஒரே ஊர்ல இருக்கீங்க நீங்க. தெரியும் சார், அந்த அம்மா கேரி விட்டுருங்க. நாங்க சொல்றதை நீ கவனத்துக்கு கொண்டு போக தேவையில்லையா? நான் ஒரு லெட்டர் காப்பி எதுக்கு லெட்டர் வாங்குறேன்? டிகிசி போடுறோம். நான் எடுக்குறேன். எங்க கையை கீழ போடுங்க மேடம். அவர் எதுமே பண்ண மாட்டார் மேடம். அவரை பத்தி எனக்கு தெரியும். இல்ல எஸ்டிமேட் எப்படி போடுங்க பாருங்க மேடம். எவ்வளவு பொதுரா இருக்குது இந்த ரோடு வந்து ஜிஎஸ்பி போடாம எப்படி உங்க ஒர்க்கார இது கொடுத்துருக்காங்க? எஸ்டிமேட் எப்படி கொடுத்துருக்காங்க? இல்லைங்க செஞ்சு சொல்லுங்க சார். செஞ்சு கொடுங்க சார். இல்ல நான் கேட்ட போது தானே சார் அதுக்கு வேலை நடக்குது. கேட்கறதுக்கு முன்னாடி செய்யல. இது வந்து கவுன்சிலர் முன்னாடி நீங்க சொல்லிருந்தா அது வேலை நடந்திருக்கல. நாங்க சொல்ற ரோடு ஒண்ணுன்னா நீங்களா சூஸ் பண்ணி ஒரு ரோடு வந்து டெண்டர் விட்டு இந்த ரோடு பாஸ் ஆகி இப்ப என்ன கேட்பான் சார். நேற்று 1 மாசத்துக்கு முன்னாடி கிரகப்பிரவேசமான வீடை நீங்க கொடுக்குறீங்க, சப்ஜெக்ட் இது டெண்டர் வைக்கிறீங்க. 2011 இருந்து அவங்க வீடு வாசல் கட்டின்னு வரி கட்டினீங்கன்னா அவனுக்கு ரோடு கொடுங்க. என்ன கேட்பாங்க? லஞ்சம் வாங்கி ரோடு கொடுத்தேன்னு கேட்பான். ஒழுங்கா பேசு மரியாதையா. நாங்கள பச்சுதான், நான் மாடி மேல பச்சுதான் தூரம் சார். 4 ரோடு இருக்குது, 4 ரோடு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. 4 ரோடு இருக்குது, 3 ரோடு கொடுப்போம், 1 ரோடு கொடுப்போம். ஒரு ரோடு பாதி மீதி தீர்மானத்தை இதுவரை சாத்திங்களா? இது தீர்மானத்தில் சாத்திங்களா? சேர்மன் கேட்டா எம்பி தான் கெடுக்கிறாருன்றாங்க, எம்பி கேட்டா சேர்மன் கெடுக்கிறாருன்றாங்க. அப்ப யாரு எங்களுக்கு பண்ணுவா? நீங்களே முடிவு பண்ணி பார்த்து எதுக்கு நாங்க மக்களாக நீங்களே முடிவு எதுக்கு அப்ப நாங்க கேட்கிறோம்? எந்த அவசியம் கேட்கறீங்க? அது வரல, நீங்களே முடிவு பண்ண. அது 2வது சார். அது முன்னாடி வந்து டிக்கெட் எது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கேட்டீங்களா? எது முக்கியத்துவம் நான் ஜங்கல் வச்சு தண்ணி 3 ரோடு டிக்கெட் அந்த தம்பியோட சொன்னியோ எப்பாடி வந்து நீங்களே முடிவு பண்ண. நாங்க என்ன போய் பஞ்சாயத்துக்கு நான் கவுன்சிலர் நீங்களே சார்ப்பா இவர் இருந்தாரு அந்த தம்பி நீங்களே முடிவு பண்ண. எது கவுன்சிலர் சார் ஒவ்வொரு வார்டுலயும் இருக்கிற ரோடு யூனிக் ஆயிருக்கா இல்ல லிஸ்ட் கொடுங்க சார். பாருங்க லிஸ்ட் கொடுங்க சார். நீங்க பாருங்க இவங்க குறுக்கு தெரு, ஒரே ஒரு குறுக்கு தெரு. சேர்மன் கேட்டாங்க. சேர்மன் அவங்க உட்காந்து எதுக்கு உட்காருன்னு கேட்கறாங்களா? அவங்க பாட்டுக்கு இந்த வழியில போறாங்க. எப்படி யாருக்கிட்ட கேட்க முடியும்? அவங்க பின்னாடியே போய் என்னமா கேட்க முடியுமா? இது எந்த வார்டுல இருக்கு அதை சொல்லுங்க முதல்ல. எங்க வார்டுல இருக்கா? எந்த இடத்துல யாருக்கு தெரியும்? கவுன்சிலருக்கு தெரிஞ்சதா? ஒரே ஒரு வீடு, அந்த லேஅவுட்ல ஒரே ஒரு வீடு, ஒரு லேஅவுட்ல ஒரே ஒரு வீடு. போன மாசம் தான் கிரகப்பிரவேசம் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரோடு பண்ணுறீங்க. 2011 அப்ரூவ்டு வாங்க. 50 வீடு 30 வீடு இருக்குது. அதுக்கு குடி தண்ணி வசதி இல்லை, ரோடு இல்லை. அது எங்க சார்? ஜெயநகர் ஒன்று இருக்கு தெரியுமா? இதே ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு தெரியுமா? சார் இது எதுக்கு அவ்வளோ அப்டென்ட்? ஒரு தனி நபருக்காக எப்படி இது நீங்க செய்வீங்க சார்? இது வேற. இது நான் கொடுத்தது வேறு புதுவாரத்தில் அது கொடுத்துருக்கேன். நீங்க
நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022.